அனைவருக்கும் வணக்கம். கட்டாயம் இந்த காணொளியை பாருங்க. பக்கத்தில் ஒரு காணொளி இணைச்சிருக்கேன். இந்த மாணவருடைய காணொளி உண்மையாகவே கட்டாயமாக ஜனாதிபதி மற்றும் எங்களுடைய கல்வி அமைச்சர் மற்றும் ஏனைய அரசு அதிகாரிகள் பார்வையிட வேண்டும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக வேண்டும். அன்பானவர்களே, தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு புதிய கல்வி சீர்திருத்தம் ஏன் அவசியம் என்றதை மிக அழகாக இந்த இடத்துல அந்த மாணவன் சொல்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்டாயமாக புதிய கல்வி சீர்திருத்தம் கட்டாயமாக எங்களுடைய மாணவர்களுக்கு தேவை என்றது இந்த இடத்துல நான் மேலுமாக தெரிவித்து கொண்டு இப்போ காணொலியை பார்க்கலாம். அதன் பின்பதாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அதே போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கள். அன்பானவர்களே, நன்றி. மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, கல்வி அமைச்சரும் பிரதம மந்திரியுமான ஹரணி அமரசூரிய அவர்களே, நீங்கள் முன்னெடுத்து செல்லும் இந்த கல்வி சீர்திருத்தம் பின்னடையாமல் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற கொள்கையில் மாணவன் என்ற ரீதியில் நான் இங்கு ஒரு வீடியோவை தயார் செய்திருக்கிறேன். இதில் நான் படிக்கும் ஜியோகிராஃபி பாட புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, வியாழன்கோள் புவியின் விட்டத்தை விட 10 மடங்கு பெரிதென்று எழுதியிருக்கிறது. வியாழன்கள் உண்மையாக 1300 மடங்கு உலகத்தை விட பெரிதானது. ஆனால் இந்த புத்தகத்தில் 10 மடங்கு பெரிதானது என்று எழுதியிருக்கிறது. இதனை மாற்ற வேண்டும். சற்று மாற்றினால் படிக்கும் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து, சனிக்கோள்களுக்கு 62 உபகோள்கள் காணப்படுகின்றது என்று இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையாக 240க்கும் அதிகமான உபகோள்கள் காணப்படுகிறது. சிலவேளை இது முன்னைய பழைய புத்தகம் என்றதால் இதில் அவ்வாறு போட்டிருக்கலாம். இதை புது புத்தகமாக அச்சிடும் போது இதனை மாற்றுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து, சனிக்கோள் புவியை விட 9 மடங்கு பெரிது என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சனிக்கோள் புவியை விட பல மடங்கு பெரிது. அதாவது 600-700க்கும் மேற்பட்ட மடங்கு அது சனிக்கோள் உலகத்தை விட பெரிது. ஆனால் இதில் வெறும் 9 மடங்கு பெரிதென்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, வியாழன்கோளுக்கு 67 துணைக்கோள்கள் காணப்படுகின்றது என்று இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அதற்கு 95 உபகோள்கள் காணப்படுகிறது. இதனையும் சற்று சீர்திருத்தம் பண்ண வேண்டும். அடுத்து, நெப்டியூன் கோள் புவியை விட 40-50 மடங்கு பெரிய ஒரு கோளாகும். ஆனால் இப்புத்தகத்தில் வெறும் 4 மடங்கு பெரிது என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை படிக்கும் சிறுவர்கள் பிழையாக புரிந்து கொள்வார்கள். இதனை நீங்கள் சீர்திருத்துமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோவை மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் பிரதம மந்திரியும் அமைச்சருமான ஹரணி அமரசூரிய அவர்களுக்கும் எத்தி வைக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.